ஒரு நாள் பண்டைய காலத்தில் அழகான ஹஸ்தினாபுரம் அரசரின் அரண்மனையில் அமைதி நிறைந்த காலை. சூரிய ஒளி தங்கமாய் பிரகாசித்தது. பறவைகள் இனிமையாகப் பாடின. காற்றில் மலரின் நறுமணம் பரவியது. அரண்மனையில் ஒரு அழகான இளவரசி வாழ்ந்தாள். அவள் பெயர் குந்தி. அவள் மென்மையான மனதுடன் எப்போதும் தெய்வ நம்பிக்கையுடன் இருந்தாள். ஒரு நாள் ஒரு மகாமுனிவர், திருவாச முனிவர் மாளிகைக்கு வந்தார். அவருக்கு மிகுந்த ஞானமும் தெய்வீக ஆற்றலும் இருந்தது. குந்தி அவரை அன்புடன் வரவேற்று முழு மரியாதையுடன் சேவை செய்தாள். முனிவர் மகிழ்ந்தார். அவர் ஆசீர்வாதமாக குந்திக்கு ஒரு தெய்வீக மந்திரம் அளித்தார். இந்த மந்திரம் மூலம் எந்த தெய்வத்தையும் அழைத்து ஆசீர்வாதம் பெறலாம். குந்தி ஆச்சரியமாக எண்ணினாள். இந்த மந்திரம் உண்மையிலேயே செயல்படுமா? அவளின் மனம் ஆர்வத்துடன் இருந்தது. குழந்தை மனதைப் போல தூய்மையாய். ஒரு நாள் காலையில் அவள் சூரியனை நோக்கி அந்த மந்திரத்தை மெதுவாக ஜபித்தாள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? வானம் தங்க ஒளியில் ஒளிர்ந்தது. மெதுவாக வானிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் இறங்கினார். அவர்தான் சூரிய தேவன். தங்க கவசம், ஒளி வீசும் முகம், இனிய சிரிப்பு. அவர் பிரகாசமாயிருந்தார். அவர் மெதுவாகச் சொன்னார், குந்தி, உன் மனம் தூய்மையானது. நான் உனக்கு ஒரு தெய்வீக மகனை வழங்குகிறேன். அவ்வாறு குந்திக்கு ஒரு தங்க ஒளி வீசும் பச்சிளம் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் உடலில் தங்க கவசமும் தெய்வீக காதணியும் இருந்தது. அந்த ஒளி அரண்மனையை முழுவதும் பிரகாசப்படுத்தியது. குந்தி மகிழ்ச்சியுடன் குழந்தையை தழுவினாள். ஆனால் அவளின் மனதில் குழப்பம். இதை உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று எண்ணினாள். அன்புடன் குழந்தையை தழுவி, கண்களில் நீர் ததும்பி, அவள் ஒரு சிறிய கூடை எடுத்து மெதுவாக குழந்தையை அதில் வைத்தாள். அவள் நெஞ்சில் பிரார்த்தனை, தெய்வமே, என் குழந்தையை காப்பாற்று. கூடை மெதுவாக ஆற்றில் வைக்கப்பட்டது. அந்த கூடை நீரில் மிதந்தபடி நிலவொளியில் தங்கமாய் மின்னியது. மீன்கள், தாமரைகள், நிலவொளி அனைத்தும் அந்த குழந்தையை சுற்றி ஆசீர்வதித்தன. அந்த ஆற்றின் கரையில் ஒரு நல்ல மனம் கொண்ட தம்பதிகள் இருந்தனர். அதிரதன் மற்றும் ராதை அவர்கள் கூடை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அதை திறந்து பார்த்ததும் தங்கமாய் ஒளிவீசும் குழந்தையை கண்டனர். அதிரதனும் ராதையும் மகிழ்ச்சியுடன் குழந்தையை தங்களின் மகனாக வளர்த்தனர். அவனுக்கு அவர்கள் வைத்த பெயர் கர்ணன். அவன் சூரியன் போல ஒளி வீசும் சிறுவனாக வளர்ந்தான். இவ்வாறு தெய்வீக ஒளியிலிருந்து பிறந்த கர்ணன் பெரிய வீரனாகவும் உண்மையான மனம் கொண்ட வீரராகவும் வாழ்ந்தான். உண்மையான மனம், அன்பு, தைரியம், இதுவே ஒருவரை மகத்தானவராக்கும்.